இயேசு கிறிஸ்து கூறின உவமைகள், parables of Jesus Christ. ஏன் இயேசு கிறிஸ்து உவமைகளாக கூறினார்? பரலோக சத்தியங்களையும் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களையும் எளிய முறையில் பூமிக்குரிய கதைகள் மூலம் விளக்கி கூறுகின்றார். இதில் விதைப்பவன், நல்ல சமாரியன், இளைய குமாரன், கடனாளிகள், காணாமற் போன ஆடு, நல்ல மற்றும் புத்திசாலித்தனமான வேலைக்காரர்கள் போன்ற பிரபலமான உவமைகள் அடங்கும். இந்த உவமைகள் மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளவும், நினைவில் கொள்ளவும், ஆழ்ந்து சிந்திக்கவும் உதவுகின்றன. இந்த உவமைகள் கேட்பவரின் மனதை சிந்திக்க வைக்கும், அவர்களை தேவனின் வழிக்கு திருப்பும் வகையில் அமைந்திருந்தன. இயேசு கிறிஸ்து கூறின மிக முக்கியமான சில உவமைகள் மற்றும் உவமைகள் கூறும் அர்த்தங்கள்: நல்ல சமாரியன், உண்மையான அன்பும் பிறருக்கு செய்யும் உதவியும்; இளைய குமாரன், கடவுளின் மன்னிப்பு மற்றும் மனந்திரும்புதலின் முக்கியத்துவம்; விதைப்பவர் உவமை, தேவனின் வார்த்தை மனித இதயங்களில் எப்படி செயல்படுகிறது; காணாமற் போன ஆடு, ஒரு பாவி மனம் திரும்புவதால் உண்டாகும் மகிழ்ச்சி; 10 கன்னிகைகள், விழித்திருந்து ஆயத்தமாக இருத்தல்; நல்ல மேய்ப்பன், இயேசுவின் தியாக அன்பு; திராட்சை தோட்டத்தில் வேலை செய்தவர்கள்; கடவுளின் கிருபை, கோதுமையும் களைகளும்; உலக முடிவில் நடக்கும் தீர்ப்பு; இரக்கமற்ற பணியாளன், மன்னிக்க வேண்டியதன் அவசியம்; கடுகு விதை, தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சி. நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து கூறின உவமைகளையும் அதன் கருத்துக்களையும் கேட்டு அதன்படி செயல்படுத்துவோமாக. தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமேன்.